நம்ம கிச்சனில் மைதா தோசை எப்படி செய்யலான்னு அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன், 1 முட்டை எடுத்துக்கோங்க, கேரட் வந்து அரை கேரட்டு துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா வந்து 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணுவாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மைதா மாவு கொட்டிக்கோங்க. அதில் முட்டை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கேரட்டு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்குங்க. திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ தோசை வெந்துருச்சு, மொறுமொன்று இருக்குது. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மைதா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஜி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.